ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். இப்போ நாங்கள் அறக்க பறக்க எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு புதுசாக ஆப்பிளோட ஐஃபோன் 14 வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி iplanet என் 4 ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். இந்த ஷோரூம் கரெக்டாக நம்ம மதுரை சிம்மக்கல் டைட்டன் ஷோரூமுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. என் ஃப்ரெண்டை பாருங்கள், நான் வந்தது கூட கவனிக்காமல் அவன் வாங்க போகிற ஃபோனை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. இவனோட பேர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ். இதுக்கு முன்னாடி OnePlus 80 ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே ஆண்ட்ராய்டிலேருந்து அப்படியே ஆப்பிள் ஐஃபோன் 14, அதுவும் இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ண போகிறாப்புல. நான் ஃபஸ்ட்டு உள்ளே போடனே அந்த 14 ப்ளஸ்ஸை தான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அது வந்து ஒரு ஹிட்டான ஒரு மாடல்னே சொல்லலாம். இந்த 14 ப்ளஸ்ஸு என்னென்னா பெரிய ஒரு டிஸ்பிளே, ஆப்பிளோட அந்த லான்ச் பண்ணதுலேயே ₹1,00,000 கீழே பெரிய டிஸ்பிளே அப்படின்னா அது இந்த 14 ப்ளஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 6.7 இன்ச்சுக்கு மேலே ஆப்பிளோட ஃபோன் வாங்கணுன்னா அபவ் ₹1,50,000 மேலே நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 14 ப்ளஸ்ஸு உண்மையிலே பெரிய டிஸ்பிளே வேணும், பேட்ரி நல்லா நிற்கணுன்றவங்களுக்கு தாராளமாக 14 ப்ளஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த ஆக்ஷன் மோடை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா 13 ப்ரோ, அதுக்கப்புறம் இந்த 14 ப்ளஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஜஸ்ட்டு கேமராவில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஆக்ஷன் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரில் பார்த்திங்கன்னா ஒரு கோர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிராஷ் டிடெக்ஷன், இந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு டேட் பண்ணுறதுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸை மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து இதுதான் iPhone 14 அப்படின்னு கொடுத்தா என்ன சொல்கிறது, அதுவும் ரேட்டு எக்ஸ்ட்ரா 15,000 வேறு. மற்றபடி ஃபோன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் நண்பா இருந்துச்சு. ஆனால் ஃபோனை கவுத்தி போட்டால் எது 13 எது 14 அப்படின்றது கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாகிடும். அது போக லேப்டாப்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா ஸ்லிம்மாக லைட் வெயிட்டடாக இருந்துச்சு, அலுமினியம் ஃபினிஷிங் வேறு. ஆனால் ரேட்டு கேட்டால் தான் 1,50,000 2,00,000 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த லேட்டஸ்ட் M2 சிப் லேப்டாப் வேறு அவைலபிளாக இருந்துச்சு. யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக, டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே டிவியில் பார்த்திங்கன்னா ஆப்பிளோட டிவி பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி நம்மளாம் அந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு எம்ஐயோட டிவி பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், நார்மல் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றும்ல, அதே கான்செப்டில் ஆப்பிள் வந்து ஒரு டிவி பாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்கே உரித்தான வகையில் ரேட்டு ஹையஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோமா அப்படியே போயிடணும், வாங்கணும்லாம் நினைக்கக்கூடாது. அப்புறம் ஷோகேஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆப்பிள் ஐஃபோன் 14 ப்ளஸ் தான். 14 ப்ரோ மேக்ஸை விட 14 ப்ளஸ் தான் அதிகமாக மக்கள் வந்து வாங்குகிறாங்க போல். நான் சொன்ன அதே காரணம் தான், பெரிய டிஸ்பிளே, நல்ல ஒரு பேட்ரி, ₹1,00,000 கீழே. ஸோ அதனாலே ஹையஸ்ட்டு சேல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு 14 சீரீஸில் 14 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்பிளோட அசஸ்ரிஸ், இந்த பேக் கேஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா ₹6,000 7,000 சொல்லுவாங்க. டெம்பரு, சார்ஜர் எல்லாம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு ₹15,000 கிட்ட வந்துடும். ஃபோன் 80,000னா அசசரிஸ் ஒரு 15,000 வந்துடும் ஒரிஜினலாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. அது போக ஏகப்பட்ட டிவைசஸ்லாம் வச்சுருந்தாங்க நண்பா. மவுஸு கூட பார்த்திங்கன்னா ரேட்டு கூட தான், 6,000 7,000 அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ப்ராடக்ட்டை தொட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூகுள் பிக்சல் 6a ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் ₹27,000 வாங்கியிருந்தான். அவன் வேறு சீன் போட்டுக்கிட்டு இருந்தான், பத்தில் ஜஸ்ட்டு 27,000 கூகுள் ப்ராடக்ட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முழு கேஷையும் கொடுத்துட்டு பில்லு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சுற்றி முற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஆப்பிள் ஐஃபோன் 13 அந்த சினிமேட்டிக் மோடு யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் காட் இட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸை போட்டு விட்டான். ஜஸ்ட் அந்த ரேப்பரை ஓப்பன் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா அப்படியே அவனுக்கு 32 பல்லும் தெரியுது. இவன் சந்தோஷமாக இருக்கானோ இல்லையோ, சுற்றி நாங்கள் 4 பேர் இருந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவன் ஸ்டோரியில் போட்டு வாட்ஸ்அப் குரூப்லலாம் போட்டுட்டு இருந்தோம். எல்லோரும் வெங்கடேஷை பிடிச்சி ட்ரீட் வச்சிரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தானுங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு கலாய் தான். ஃபோனை வந்து ஒரு வழியாக பயவில் ஓப்பன் பண்ணிட்டான். இந்த புது ஃபோனை ஓப்பன் பண்ணுறது மட்டும் ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் தான். ஆனால் அவன் மூஞ்சியில் பாருங்கள், ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு போய் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் செக் பண்ணான்னு வச்சுக்கோங்க, டமார்னு ₹80,000 காலியாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நேற்று வரைக்கும் உருப்படியாக காசு இருந்துச்சு, இன்றைக்கி பாரு காசை காணோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். இவ்வளோ ரூபா போட்டு ஒரு ஃபோனு அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது வீட்டுக்கு போய் செக் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக நெஞ்சடி கூட வர அதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பாக்ஸில் ஒரு கேபிள், அப்புறம் அந்த மேனுவல் புக், அவ்வளோதான். சார்ஜர் வந்து நம்ம தனியாக தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த 20 வாட்ஸ் சார்ஜர் வாங்கினோம். அது வேறு ₹1,999 இருந்துச்சு. இது வேறு ஆன் பண்ணும்போது எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹலோன்னு சொல்லிகிட்டு இருந்தாப்புல. பூட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து சார்ஜருக்கான பில்லு, இது வந்து ஃபோனுக்கான பில்லு ₹79,990.
அதுக்கப்புறம் அந்த 14 ப்ளஸ்ஸு 14 ப்ரோ 14 ப்ரோ ப்ளஸ்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. திருப்பி ஒரு 2 வருஷம் கழித்து செகண்ட் ஹேண்டில் இதுவே ஒரு 50,000 60,000 வரும். அப்போ நம்ம வாங்கிக்கலாம். இதோட இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன் நண்பா. தேங்க்யூ. பை பாய்.